டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் மனிதன் என்று கூறுகிறோம். மனித பண்பு என்பது ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு அவன் தன் மனதை வளப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான மனம் செயல்படுகிறது. ஒரு மனதை அறிவு என்று கூறுகிறோம், அது தெய்வ மனம் என்றும் கூறுகிறோம். அது அவன் உள்ளாக இருந்து கொண்டு அவனது உயிரை நடத்துகிறது, 5 ஓட்டங்களை நடத்துகிறது, உணவை சக்தியாக மாற்றுகிறது, கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது. இந்த மனம் அவன் கருவாக உருவாகுவதிலிருந்தே தொடங்கி வாழ்நாள் முழுவதும் அவனுடன் இருந்து கொண்டு அவன் வாழ உதவி செய்கிறது. இது தெய்வ மனம். இன்னொரு மனம் சமுதாய சம்பந்தப்பட்டது, செயற்கை மனம். அந்த குழந்தை 3 வயதுக்கு மேல் 5 புலன்களால் அனுபவித்தது எல்லாம் மனதில், உடல் செல்களில், கருமையத்தில், வான்காந்தத்தில், ஜீவகாந்தத்தில், மூளையில் பதிவுகளாக மாற்றம் பெற்று அந்த பதிவுகளின் வழியே நடக்கும் ஒரு மனம். அதை சமுதாய மனம் என்றும் செயற்கை மனம் என்றும் கூறுகிறோம். மனிதனை தவிர மற்ற விலங்கினங்களுக்கு ஒரே மனம்தான் உண்டு, அது தெய்வ மனம். மனிதன் இந்த சமுதாய மனதினால் வாழும் பொழுது, அந்த அனுபவங்களினால் வாழும் பொழுது அவனுடைய செயல்கள், எண்ணங்கள் தெய்வ மனதிற்கு எதிராக அமையும் போது அவனிடத்தில் அமைந்த தெய்வ மனம் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. அதுவே உடல் நோய்கள், மன துன்பங்கள். எனவே சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் என்பது போல நமது வாழ்நாளில் 2 மனங்களையும் நமக்கு ஆபரேட் பண்ண தெரிய வேண்டும். எப்பொழுது தெய்வ மனம் இயங்க வேண்டும், எப்பொழுது சமுதாய மனம் இயங்க வேண்டும் என்று மாறி மாறி நாம் நம் மனதை பயன்படுத்த வேண்டும். சமுதாய மனம் தெய்வ மனதை கெடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெய்வ மனதின் வலுவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மனவள கலை என்று கூறுகிறோம், ஆர்ட் என்று கூறுகிறோம். அதை மகரிஷி அவர்கள் மென்டல் ஃப்ரீக்வன்சி என்று கூறுகிறார். தவத்தில் நிற்க நிற்க, தவத்தில் பழக பழக நமது மனமானது மேல்நிலை தவங்களை செய்ய செய்ய வான்காந்த ஆற்றல் நம் மனதில் அதிகமாகி நம் மன அலைச்சுழல் 4-7 என்ற தெய்வ மனதோடு இணைந்துவிடும். பிரபஞ்ச மனதோடு இயக்கத்தோடு இணைந்துவிடும். அப்பொழுது இவருக்கு எந்த வயதானாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும், மனோபலம் அதிகமாக இருக்கும், நீண்ட ஆயுள் கிட்டும், நட்பு நலம் இயல்பாக அதிகரிக்கும், வாழ்வில் ஒரு நிறைவு கிட்டும். இந்த 4-7 என்ற நிலையை அடைந்த பிறகு சமுதாயத்தோடு இணைந்து வாழும் பொழுது நமது மனம் 8 - 13 என்ற அளவிற்கு மாற வேண்டும். பொதுவாக சமுதாய சம்பந்தப்பட்ட மனம் உணர்ச்சி வசப்பட்ட மனம், பொருள்கள் வயப்பட்டது. அது மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், தவம் செய்யாத போது பொதுவாக 14 - 40 என்று கூறுகிறார். 14 - 40.
அப்ப இவர் தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் போது மன அலைச்சூழல் குறைந்து 4, 7 என்று இருக்கும் பொழுது சமுதாயத்தினுடைய தவறுகள் எல்லாம் இவருக்கு தெளிவாக விளங்கும். அந்த சமுதாயத்தின் காரணமாக இவர் செய்யும் தவறுகளும் இவருக்கு தெளிவாக விளங்கும். ஏனென்றால் இவர் மனம் அதற்கு கீழாக செயல்படுகிறது. தவம் செய்யாதவர்களுக்கு தான் செய்யும் செயல்கள் அனைத்தும் சரியே என்று 13 40 வரைக்கும் தோன்றிக் கொண்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அண்டர் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது நமக்கு இருவிதமான கடமைகள் இருக்கிறது. ஒன்று, தொடர்ந்து தவம் செய்து தெய்வ ஆற்றலை அதிகரித்துக் கொண்டு, வான்காந்த ஆற்றலை அதிகரித்துக் கொண்டு நமது உடலில் உள்ள உள் உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக இயங்குவதை கவனிக்க வேண்டும். இரண்டாவது, சமுதாயத்தோடு பழக வேண்டும். அது மிக மிக முக்கியம். 2 மனங்களுக்கும் 50-50% விழுக்காடு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும். சமுதாயத்தோடு வாழும் பொழுது 5 அளவு முறை என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதை கடைபிடிக்கும் போது தெய்வ மனம் பாதிக்கப்படாது என்ற வகையில் நன்றாக சிந்திப்போம். முதல் வேலை தெய்வ மனதை கெட்டிப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது தொடர்ந்த தவத்தின் மூலம். இரண்டாவது வேலை சமுதாயத்தோடு இணைந்து செயல்படுவது. அப்படி செயல்படும் பொழுது அளவு முறை காப்பது. இது இரண்டையும் செய்துவிட்டால் நமது சங்கல்பமான நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், வாய்ஸ் கேக்குறதா? நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் புகழ், மெய் ஞானம் அனைத்தும் கிட்ட தொடங்கும். அப்பொழுது நமது பாதை சரியான பாதை என்று நமக்கு தெரிந்துவிடும். இதில் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து ஒரு சிறப்பான வாழ்க்கை நாமும் வாழ்ந்து பிறருக்கும் நம்மாலான தொண்டினை செய்ய வேண்டும். அது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான கடமை. தான் மட்டும் வாழ்ந்தால் போதவே போராது. தன் குடும்பம் வாழ வேண்டும், சமுதாயம் வாழ வேண்டும். இதற்கான தொண்டினை செய்து என்னதான் இவைகளெல்லாம் செய்தாலும் மனிதன் 100க்கு 90 மார்க் தான் வாங்க முடியும். முதலில் மனவளக்கலைக்கு வராமல் மனம் போகும் போக்கில் நாம் நடந்த பொழுது இன்ப துன்ப உணர்வுகள் அதிகமாக இருந்தன, அமைதி இல்லாமல் இருந்தது. 30 மார்க்குக்கு கம்மியாக வாங்கினோம். தொடர்ந்து பயிற்சிகளின் மூலமாகவும் குரு அருள், இறை அருள் மூலமாகவும் 90 மார்க் வாங்குகிறோம். 100 மார்க் யார் வாங்குவார்கள் என்றால் ஞானிகள் தான் வாங்க முடியும். அந்த நிலை நமக்கு கிட்டுமா என்றால் அதை திட்டமிட்டு பயிற்சி செய்து பெறுவது கடினம். எனவே 90 மார்க் என்பதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதனால் சிந்திப்போம், தெய்வ மனதை கெட்டிப்படுத்துவோம். சமுதாயத்தோடு பழகும்போது அளவு முறையை பயன்படுத்தி சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி நேரடியாக அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடிய நவக்கிரக தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.